என் பொண்ணை காப்பாத்து, என் பொண்ணை காப்பாத்து, என் பொண்ணு. செல்வத்தை வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். உங்க வைஃப் கண்ணு முடிச்சிட்டாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க. அர்ச்சனா, இனிமே எதுவும் பயப்பட வேண்டாம், அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம், என் கடமையா தானே செஞ்சேன். அர்ச்சனா, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். உன் மனசுல எந்த பயமும் இருக்க கூடாது. ஓகே, குட். செல்வம், ரொம்ப நேரம் பேசி தொந்தரவு பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வந்துருங்க. மச்சான், நீ பேசிட்டு வாடா, நான் வெளியே இருக்கேன். என்ன? பயந்துட்டீங்களா? உயிரே போயிருச்சு. நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் மேல இவ்வளவு உயிரா இருக்கிறீங்க நீங்க, உங்களால எப்படிங்க என் மேல விருப்பம் காட்ட முடிஞ்சது? அதான் அதுக்கு உண்டான தண்டனை கிடைச்சிருச்சு. பயப்படாதீங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். சார் சொல்லுங்க சார். ராம், I just got a call from that Canadian company. Day after tomorrow நம்ம அவங்களோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கே கிளம்பி கனடா போகிறீங்க. ஏன் சார்பில் சைன் பண்ணிட்டு வரீங்க. ஓகே? என்ன சார் சொல்றீங்க? அப்போ நீங்கள் போலியா? நோ, I have very important work here. சிக்னேச்சர் தானே, ஏன் சார்பில் நீங்கள் போய் போட்டுட்டு வாங்க. அண்ட் உங்கள் வீசா அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. நாளைக்கு கிளம்ப தயாராக இருங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். யா, பாய். டேய் மச்சான், மச்சான். என்னடா சந்தோஷமான விஷயம்டா. என்னடா சந்தோஷமா இருக்க? எது ஸ்பெஷலா? ஆமாண்டா, ஃபாரின் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குடா. நிஜமாவாடா? ஆமாண்டா, தனி ஆளா கனடா போறேன். கம்பெனி விஷயமா செரி ஸ்தானத்துல இருந்து நான் சைன் பண்ண போறேன்டா. ஃபாரின் போகணும், நல்லா தண்ணி அடிக்கணும், அங்க இருக்கிற பொண்ணுங்களோட ஜாலியா இருக்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசைடா. அது நாளைக்கு நிறைவேற போகுதுடா. என்னடா, என்னோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுதுங்கிற சந்தோஷத்துல இருக்கேன். உங்ககிட்ட சந்தோஷத்தையே காணோம். முகம்லாம் வாடி போயிருக்கு. என்ன, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா ஃபாரின் போய் சந்தோஷமா இருக்க போறேன்னு வருத்தப்படுறியா? போட பைத்தியக்காரா, என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நீ வெளிநாடு போறதை நினைச்சு சந்தோஷப்படுற, ஓகே. சரி, உன்னை ஃபாரினுக்கு அனுப்புற அளவுக்கு அவன் மனசுல இடம் பிடிச்சிருக்க, அதுவும் ஓகே. ஆனா இந்த ஒரு வருஷ காலமா நீ எதுக்காக செரிக்கிட்ட வேலைக்கு போன? அந்த நோக்கம் நிறைவேறிச்சான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியானே? என்னடா சொல்ற? காவியா மேட்டர் தாண்டா சொல்றேன். காவியாவுக்காக செரிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்து நாளையோட ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த ஒரு வருஷ காலமா பிரயோஜனமா நீ என்ன பண்ண? இது வரைக்கும் நீ எந்த பொண்ணுக்கும் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டது கிடையாது. எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் ஒரு மாசத்துல நீ காரியத்தை சாதிச்சிருவ. காவியா விஷயத்துல மட்டும் ஒரு வருஷம் ஆகி உன்னால ஏன்டா ஒண்ணும் பண்ண முடியல? அப்போ காவியா விஷயத்துல நீ தோத்துட்டியா? இல்ல, காவியா விஷயத்துல நான் தோக்கல. அவ விஷயத்துல நான் தோத்துட்டதா நீ ஏன் ஃபீல் பண்ற? அப்ப இன்னும் வெயிட் பண்ணுன்னு சொல்ல போறியா?
உன் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இவ்வளவு நாளே அதிகம்டா. ஃபாரின் போறதா இப்ப முக்கியம். காவியா விஷயத்தை முடிச்சு காட்டுறா, அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்படுறேன். கரெக்ட். சரியான நேரத்துல சரியான விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்க. காவியா விஷயத்தை இனிமேலும் நான் தள்ளி போட போறதில்ல. இதுதான் ஃபைனல் அட்டெம்ப்ட். நான் ஃபாரின் போறது இல்ல. சரிதான் போறான். அவன் ஃபாரின்ல இருக்கிறப்ப நான் நினைச்சதை இங்க சாதிச்சுக்க போறேன். எப்படா மாப்பிள? பாரு, பொறுத்திருந்து பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பா, வந்துடுறேன். வாங்கோ, எங்க லேட் பண்ணிட்டு வேலும்னு நினைச்சேன். சிவகாமி, ஐயர் ஃபோன் பண்ண உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எங்க கையை காட்டு. என்ன சிவகாமி இது பைத்தியக்காரத்தனம்? என்னங்க பேசுறீங்க? அங்க நம்ம பொண்ணு உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அதுக்கு நியாயம் கேட்கதாங்க நான் இங்க வந்தேன். அதுக்காக இப்படியா? ஏற்கனவே உன் உடம்ப வருத்திக்கிட்டு இருக்க, இப்போ காயம் வேற. ஏற்கனவே என் மனசு போற நொந்து ரணமாயிடுச்சுங்க. இந்த காயம் என்ன என்னங்க பண்ண போகுது? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம அர்ச்சனா பார்க்கலாம். வாங்க போலாம். சிவகாமி, முதல்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அர்ச்சனாவை பார்ப்போம். ஏங்க என் வேதனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல அர்ச்சனாவை பார்ப்போங்க, அதே ஆஸ்பத்திரியில என் காயத்துக்கும் மருந்து போட்டுக்கலாங்க. சிவகாமி, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டியா? முதல்ல இந்த காயத்துக்கு மருந்து போடுவோம், அப்புறமா அர்ச்சனாவை போய் பார்ப்போம். நீங்க தாங்க நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல அர்ச்சனா பார்க்கலாங்க. நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே சொல்லிக்கிட்டு இருப்ப. சரி வா. நேரா போ. சரி சார். ஹலோ ஹலோ மாமா, நான் பிரியா பேசுறேன். சொல்லு பிரியா. உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த அக்கா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரல. அங்கதானே இருக்காங்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அது பிரியா, நானும் உங்க அக்காவும் ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா? ஏன் மாமா, அக்காக்கு என்ன ஆச்சு? பதறாத. அக்காக்கு ஒண்ணும் இல்லை பிரியா, லேசான மயக்கம் தான். இப்ப நல்லா இருக்காங்க. என்னது, அக்கா மயக்கம் போட்டுட்டாங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் மாமா? நான் உடனே வரேன். பிரியா, நான் சொன்னா கேளு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, அக்கா இப்ப சரியா இருக்காங்கன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களே எங்க வீட்டுக்கு வந்துருவோம். புரிஞ்சுதா? சரி மாமா. பிரியா, அக்காக்கு என்னாச்சு? அக்கா திடீர்னு மயக்கம் போட்டுட்டாங்களா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஐயோ, பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரத்துல வந்துறேன்னு மாமா சொன்னாரு. அப்ப சரி. செல்வம், என்னப்பாச்சு? அப்பா, நீங்க எப்படிங்க? அதே இந்த மருந்து வாங்கிட்டு வரதுக்காக போன சிவா வழியில சொன்னா, அதான்ப்பா அவளையும் கூட்டு வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, லேசான மயக்கம் தான். இப்போ சரியாயிட்டா. அண்ணி இப்ப பார்க்கலாமாண்ணா? இப்போ தானே மயக்கம் தெளிஞ்சது. டாக்டர் ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, அதான் நானே வெளியில் உட்காந்துருக்கேன். அதுவும் சரிதான்ப்பா, புள்ளதாச்சு பொண்ணு அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடாது. என்னப்பாச்சு? ராணி பக்கத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்தாங்களா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுப்பா. அப்புறம் நம்ம ரேவதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை உசுப்பேத்தி வாசு வாயால் 50 சவரம் நகை போடுறேன்னு வாக்கு கொடுக்க வச்சுட்டாப்பா. 50 பவுனா? அதை போடுறேன்னு வாசு ஒத்துக்கிட்டானா? என்னப்பா சொல்றீங்க? ஆமா, அந்த பாக்கியம் தான் சொல்லுவாள். இவன் தான் ராணியை உன் கூட பிறந்த அண்ணன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாள்ல. அண்ணங்காரன் தானே, செய்யட்டும். என்னப்பா பேசுறீங்க நீங்க? அவன் இன்னும் தொழில் செய்யவே ஆரம்பிக்கல. அவன் 50 பொண்ணுக்கு எங்க போவான், எப்படி போடுவான்? அதே அவன் மாமனார் ராணி கல்யாணத்தை ஜாம் நடத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரான். அதை இந்த பாக்கியம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தா. அவனுக்கு அவன் மாமனார் இருக்கிற தைரியம் தான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்துருக்கான்.
செல்வம் உங்ககிட்ட இருந்து புடுங்கின சொத்து தானப்பா அது, செய்யட்டும் விடு. அப்பா நீங்க வாங்க மாமா. வாங்க சம்பந்தி வாங்க. மாப்பிள்ள நடந்த விஷயத்தெல்லாம் சிவகாமி என்கிட்ட சொன்னா. அர்ச்சனாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க மாமா, அர்ச்சனாக்கு நினைவு திரும்பிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. யாரோட பிரார்த்தனையோ அர்ச்சனா நல்லபடியாக பொழைச்சிட்டா. மாப்பிள்ள நான் அர்ச்சனா பார்க்கலாங்களா? அத்தை நீங்கள் அப்போவே வரப்போ நான் தானே அத்தை சொன்னேன், நான் சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் வாங்கன்னு. அதுக்குள்ளே நான் அவளை சமாதானப்படுத்திடுவேன், அவளும் சரியாக பேசுவா. இப்போ தான் கண்ணு முழிச்சா, திடீர்னு நீங்கள் அவள் கண்ணு முன்னாடி போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக அவள் ஆவேசப்படுவா, திட்டுவா, தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அத்தை நீங்களா போய் எதுக்கு அவமானப்படுறீங்க? என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? பெத்த தாய் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பொண்ணை பார்க்கணும்னு தவிக்கிறா. அவளை பார்க்க கூட முடியாத அளவுக்கு இவ என்ன அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டாளா? செல்வம் பாவண்டா, போய் கூட்டிட்டு போய் காட்டு போ. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? அவ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே நான் வந்திருக்கேன். அந்த கோவத்திலேயாவது 4 வார்த்தை என்ன பார்த்து பேச மாட்டாளா? அது எனக்கு போதும் மாப்பிள்ள, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு. சரி அத்தை வாங்க. வாங்க சம்பந்தி வாங்க. அர்ச்சனா யார் இவங்க? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? முதல்ல இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க. அம்மாடி, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? இந்த அம்மாவுக்கு உன்னை வந்து பாக்குற யோகிதை கூட இல்லையா அம்மா? எனக்கு அம்மானு யாரும் இல்ல. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் புருஷனும் அவரால எனக்கு கிடைக்கிற இந்த வாரிசு மட்டும்தான். வேற எந்த உறவும் கிடையாது. தயவு செஞ்சு வெளியே போங்க. என்ன அர்ச்சனா அது? இந்த நிலைமையில கூட அவங்க கிட்ட இப்படி கோவமா பேசுவேன்? பாவம் அவங்க உனக்காக எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? தயவு செஞ்சு நீங்க அவங்களுக்காக பறிஞ்சு பேசாதீங்க. வேண்டாம் வேண்டாம், நான் பல தடவை தூக்கி எறிஞ்சோம். எதுக்கு இப்படி என் முன்னாடி வந்து நின்று ஆத்திரத்தை கலப்புறாங்க? தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லுங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. போதும் நிறுத்த அர்ச்சனா. உங்க அம்மா முகத்தை பார்த்தா உனக்கு ஆத்திரமா வருதா? காலையிலேருந்து உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவ எவ்வளவு வேதனைப்பட்டா அவஸ்தைப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? இப்ப கூட மாப்பிள்ள வெளியில யாரோட பிரார்த்தனையோ தெரியல மாமா, அர்ச்சனா பொழைச்சுக்கிட்டான்னாரு. அது வேற யாரோடைய பிரார்த்தனையும் இல்லம்மா, உங்க அம்மாவோட பிரார்த்தனை. பாத்தியா? என்னமாமா இது? நெருப்பல்லப்பட்ட காயம் மாதிரி இருக்கு. ஆமா மாப்பிள்ள, காலையிலேருந்து சிவகாமி அர்ச்சனாவையும் பிரியாவையும் பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. ஏங்க என் தவிப்பை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என் பொண்ணுங்களை நான் இப்பவே பார்த்தாகணும், வாங்க போலாம். தாராளமா நீ போய் பார்த்துட்டு வா, நான் வரல.